கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொத்திரம். நம் தலைகளை தாழ்த்தி சுபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இவ்வேளையில் ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய வார்த்தையை அப்பா இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவைகளாக இருக்கக்கட்டவதாக அப்பா நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும் மிப்பிரச்சனையே செஞ்சுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு சொத்திரம். ரோமர் 10:3 வாசிப்போம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம நல்லா உற்று கவனிச்சோம்னா நமக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இதே வார்த்தையை நம்ம இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய நீதி, தேவ நீதினா கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிறவன், கர்த்தருடைய வழிக்கு செவி சாய்க்காதவன், கர்த்தருடைய வழியவை யோசிக்காதவன் யார் என்றால் கீழ்ப்படியாதவன். கர்த்தர் அழகாக சொல்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன், கர்த்தரை நம்பிக்கை இல்லை, கீழ்ப்படுகிறதுனா சகலமும் அடங்கும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறதுனா விசுவாசத்தை சொல்லலாம், நம்ம அவருடைய நம்பிக்கையை சொல்லலாம். கீழ்ப்படியலைன்னா ஒன்றுமே இல்லை, அவன் கர்த்தருடைய பிள்ளையே இல்லைன்றதான் நம்ம அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய வழிகளில் நடக்காதவன் யாராக இருக்கிறான்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான். உண்மையாகவே நம்ம வேதத்தில் அநேகரை நம்ம பார்க்குறோம். நான் முக்கியமாக ஆபிரகாமை நம்ம எடுத்துப்போம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, 100 வயசில் நீ ஒரு பிள்ளையை பெறுவான்னு சொல்லிட்டு ஆண்டவரை சொல்கிறாரு. அவனுக்கு நன்றாய் தெரியும் 100 வயதில் கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரு, நம்மளும் ஒரு ஆண்டவர் புத்திர ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன் மனைவியின் சொல்லுக்கு இணங்கி அவன் கர்த்தருடைய ஒரு வழியை விட்டு என்ன பண்ணுறான், வேறு வழியாய் போகிறான். அதனால் அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் என்ன பண்ணுறான், அவன் சந்திக்கிறவனாக இருக்கிறான். பல இக்கட்டுகள் அவன் சூழ்நிலைகளை தள்ளப்படுறான். ஏன்னா ஆகார் பெற்ற பிள்ளையின் மூலியமாகவும் இவனுக்கு ஒரு மனநோவு தான் இருந்ததை கண்ட ஒரு சமாதானம் கிடையாது. அப்படியாய் கூட தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். நமக்கான ஒரு வழியை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாகவே, நம்ம தாய் உருவாக முன்னாடியே நம்மளுடைய கருவை அவர் கண்டிருக்கிறார். நம்மளோட பாடல் வரிகளெல்லாம் பாடுறாங்க. அது போல தான் கர்த்தர் நமக்கான ஒரு திட்டத்தை, நம்ம எத்தனை வருஷம் காவியாவா, சில்வியாவா, பியூலாவா, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் இத்தனை வருடம், இவங்க இத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறாங்களா, அப்போ இத்தனை வருஷத்துக்கான ஒரு டைம் டேபிள் கர்த்தர் போட்டு வச்சுருப்பார். அந்த டைம் டேபிளை நம்ம மீறி நம்ம நடக்கும் போது தான் நம்ம எதற்கு சாயிரோன்னா சுய நீதிக்கு நம்மளை தாழ்த்துக்கிறோம். எல்லாருமே இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எப்படின்னா, எல்லாருமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம் அப்படின்னு பிரயாசப்படுவோம். ஆனாலும் ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிறோம், இல்லாட்டி நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு விஷயத்தில் ஆவலாக இருக்கிறோம், ஒரு விஷயத்தில் கண்ணோக்கமாக இருக்கிறோம், ஒரு விஷன் இருக்குதுன்னா அதை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புவிப்போம். நம்ம எல்லாருமே அவைக்குள்ளவ தான் இருக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் தான். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இசப்பா இது உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் நடக்கட்டும்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கான செயல்பாடுகளை நம்மளே செயல்படுத்திட்டு அந்த செயலில் உள்ள பாதி ஸ்டார்டிங் போயிடுவீங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் காலை வச்சுடுவீங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவீங்க, செகண்ட் ஸ்டெப்பு போயிடுவீங்க. போயிட்டு பிறகும் ஆண்டவர் சித்தம் இதுதான் போல், ஏன்னா நம்ம 2 ஸ்டெப்பு நம்மளே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருப்பீங்க. போயிட்டு கடைசியில் அதில் பாடுகள் வேதனைகள்லாம் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாருன்னு நம்ம ஈஸியாக ஆண்டவர் மேலே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஆண்டவர் மேலே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். எவன் ஒருவன் கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாகவே, ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கு முன்பாகவே அதற்காக நம்ம காத்திருந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சப்பா இந்த காரியம் எப்படிப்படாது, ஓராண்டாக இருக்கலாம், ஈராண்டுகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நாளாக இருக்கலாம். ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்கு வருட கணக்களாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், எடுத்து செல்வார்.
ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு எவன் ஒருவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறாரோ அவன் எவனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எவ்வளோ ஊழியம் செய்யட்டும், என்ன ஆண்டவருக்காக ஐயோ நான் இப்படிலாம் இருக்கிறேன், என்ன மாதிரி ஜெபிக்கிறவங்க கிடையாது, என்ன மாதிரி ஊழியம் செய்கிறவங்க கிடையாது, என்ன மாதிரி கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாத, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் அவன் கீழ்ப்படியாதவன் தான். அதுதான் நீதிமொழிகள் 14:12 சொல்லுது, மனுஷனுக்கு தோன்றுகிற வழியோ செம்மையாக இருக்குமா, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்ம யாரை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், நம்மை நாமே சிந்தித்து கொண்டு இருப்போம். எந்த வழியில் நம்ம பின்பற்றுவோம், நம்மை நாமே சிந்திப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார் என்ற ஒரு உணர்வோடு நம்ம இருப்போம். அவருடைய சித்தத்திற்கு நம்ம தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. பிளேசப்பா, இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யுங்க. உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க தாழ்த்துகிறோம். ஆமீன்.